இதுதான் சூரல் செடி. இது முட்புதர் மாரி வரக்கூடிய ஒரு செடி வகை. இது ஒரு புதர். சூரப்புதரு, சூரக்கொடி இந்த மாரி நெறைய பேர்ல சொல்லுவாங்க. நெறைய முட்கள் நிறைஞ்சது இது. சங்க இலக்கியங்கள்ல குறிஞ்சிப்பாட்டுல தலைவியும் தோழிகளும் குவித்து விளையாடிய 99 மலர்கள்ல 29 மலரா கூறப்பட்டிருக்கிற ஒரு செடி தான் இது. சூரல் செடி. இத சூரக்கொடி, சூரமுள்ளு, சூரப்புதரு அப்படின்னு நெறைய பேர்ல சொல்லுவாங்க. நெறைய முட்கள் நிறைஞ்ச ஒரு புதர் வகையான ஒரு செடி இது. நல்ல புதர் மாரி மண்டி இருக்கும். சூர இலந்தை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா இது இலந்த மரத்தோட வகையை சார்ந்த மாதிரி நல்ல சின்ன சின்னதாக முட்கள் இருக்கும். அதோட இலையை பார்த்தாலும் அப்படியே இலந்த மரத்தோட இலை மாதிரியே தான் இருக்கும். இந்த முட்கள் எதிர் திசையில் இப்படி அமைஞ்சிருக்கும், கொக்கி மாதிரி கடந்து போகும்போது பிடிச்சிக்கும். இப்போ பார்த்தீங்களா, இப்போ என் கையை பிடிச்சிக்கிச்சு. எடுக்கணும்னா திரும்ப நம்ம எதிர் திசையில் இப்படி நகர்த்தி எடுத்தால் மட்டும்தான் அந்த கையை எடுக்க முடியும். அந்த மாதிரி முட்கள் நிறைஞ்சது. கிராமங்கள்லாம் வேலி அமைக்கிறதுக்கு இந்த சூர செடியை பயன்படுத்துவாங்க, இந்த சூர புதரை பயன்படுத்துவாங்க. இதில் இலந்த மரத்தில் இலந்த பழம் இருக்குல்ல, அதே மாதிரியே குட்டி குட்டி குட்டியாக பழம் இருக்கும். கொஞ்சம் புளிப்பும் இனிப்பும் கலந்த சுவையில் இருக்கும் அந்த பழம். சூரப்பழம் அப்படின்னு சொல்லுவோம் அதை. அந்த குட்டி குட்டி பழம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இனிப்பும் புளிப்பும் கலந்த மாதிரியான சுவையில் இருக்கும். நீங்கள் இந்த பழத்தை பறித்து சாப்பிட்ருக்கீங்களா, பார்த்துருக்கீங்களா, இதை கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.